புத்தக வினா, அதாவது யூனிட் 1. சரியா? யூனிட் 1ல் உள்ள புத்தக வினாக்குள்ள வினா விடை பார்க்க போகிறோம். 1ஆவதுக்கு வினா 40 மில்லி கார்பன் டை ஆக்சைடு வாயு. சரியா? 2வது வினா 20 யூ 200 யூ ஈயனா. சரியா? 3வது வினாக்கு ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இ. சரியா? இ தான் ஆன்சர். ஈனா என்னது? கூற்று ஏ சரி மற்றும் காரணம் 6 தவறு. 4க்கு விடை ஆக்சிஜன். 5க்கு 102 கிராம். 6க்கு 6.022 × 10⁻20. அடுத்து 7க்கு விடை 16%. 8க்கு 0.075. 9க்கு 1 மோல் HCl 1 மோல் HCl. சரியா? 10க்கு விடை பேரியம் குளோரைடு ப்ளஸ் H2SO4 ப்ளஸ் பேரியம் சல்பேட்டு ப்ளஸ் 2HCl. அடுத்து 11க்கு விடை பாஸ்பரஸ் ப்ளஸ் 3 சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் 3H2O. சரியா? பாஸ்பீன் சோடியம் பாஸ்பேட். சரியா? அடுத்து 12க்கு 52.7. அடுத்து 13க்கு 6.022 10⁻24 நீர் மூலக்கூறுகள். 14க்கு NO. 15க்கு 6.022 10⁻23. 16க்கு E. சரியா? 16க்கு E ஆன்சர். 17க்கு E. 18க்கு E 1 மோல் கார்பனின் நிறை. 19க்கு E A மற்றும் B கலன்களில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு இடைப்பட்ட விகிதம் 2:1. 20க்கு 3.59 கிராம். 21க்கு 44 கிராம் பெர் மோல். 22க்கு மற்றும் ஆவண்ணா ஈ தான். சரியா? 23க்கு புரோப்பீன். 24க்கு கார்பன் 12இன் ஒப்பு அணுநிறை 12 U. 25க்கு கார்பன் அதாவது அட்டாமிக் நம்பர் 6 மாஸ் நம்பர் 12. அடுத்து ஒப்பு அணுநிறை வரையறை. இதுக்கு 5வது பக்கத்தில் ஆன்சர் இருக்குது, அதை பார்ப்போம். பொறுமையாக தான் பார்க்க முடியும். ஒப்பு அணுநிறை வரையறு. சரியா? இந்த இருக்கு பாருங்கள். ஒப்பு அணுநிறை என்பது அதிலேருந்து நோட் பண்ணி வரையறுக்கப்படுகிறது. அதோடு முடிச்சிடணும். சரியா? அடுத்து பாருங்கள். மோல் என்னும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? மோல் என்னும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? 7வது பக்கத்தில் இருக்குது. 7வது பக்கத்தில் அந்த டேப்லர் காலத்துக்கு கீழே 12 கிராம் கார்பன் 12 ஆரம்பிக்கும். சரியா? ஆரம்பித்து 1 மோல் எனப்படும் அப்படிங்கிறது முடிச்சிடலாம். மொத்தம் 4 லைன் அல்லது 3 லைன் தான் வரும். சரியா? அடுத்து சமான நிறை வரையறு. 9வது பக்கத்தில் இருக்குது. 28வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 9வது பக்கத்தில் இருக்குது. பொறுமையாக எடுப்போம். 9வது பக்கம். எத்தனாவது கொஸ்டின்? 28வது கொஸ்டின். 9வது பக்கத்தில் 28வது கொஸ்டின் பாருங்கள். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நம்ம எழுதணும். சரியா? அடுத்து பாருங்கள். 30வது கொஸ்டின். 29வது கொஸ்டின். ஆக்சினேட் என் என்ற வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? சரியா? ஆக்சினேட் என் என்ற வார்த்தை. பக்கம் 22. பக்கம் எண் 22. 22ல் ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கும். அதை ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கிடணும். சரியா? பக்கம் எண் 22ல் ஆக்சினேட் என்னன்னு இருக்கும். அதில் உள்ள முதல் பேராகிராஃப் தான் என்னது? மோல் என்னும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய். அடுத்து பாருங்கள். ஆக்சினேற்றம் ஒடுக்கம். 30வது கொஸ்டின். ஆக்சினேற்றம் ஒடுக்கம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் 20வது பக்கத்தில் இருக்குது. எத்தனாவது பக்கம்? 20வது பக்கம். 20வது பக்கத்தில் என்னென்ன ஆன்சர் இருக்குன்னு நம்ம தான் பார்த்து எழுதிக்கிடணும். 20வது பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி போட்டுக்கிடுவீங்கன்னா ஆக்சினேற்றம் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுக்கிடுவீங்க. அடுத்து என்ன தலைப்படுவிய? ஒடுக்கம். இப்போ இதை நம்ம பிரித்து எழுதிக்கிடணும். ஆக்சினேற்றம்னா என்ன? ஆக்சிஜனை சேர்த்தல். ஒடுக்கம்னா
ஆக்சிஜனை நீக்குதல் எழுதலாமா? ஆக்சிஜனேட்டர்னா ஆக்சிஜனை சேர்த்தல், ஒடுக்கனா ஆக்சிஜனை நீக்குதல். ஆக்சிஜனேற்றம்னா ஹைட்ரஜனை நீக்குதல், ஒடுக்கம்னா ஹைட்ரஜனை சேர்த்தல். ரெண்டு எழுதிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட்டு எலக்ட்ரானை இழத்தல் ஆக்சிடேஷன். எலக்ட்ரானை நீக்குதல் ஒடுக்கம். எலக்ட்ரானை நீக்குதல் ஏற்றல் ஒடுக்கம். எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுதல் ஒடுக்கம். சரியா? இந்த ஆக்சிஜனேற்ற எண் அதிகரித்தா அது ஒடுக்கம், ஆக்சிஜனேற்றம். சரியா? இங்கே 2+ இருக்குது, 3+, அதனால் ஆக்சிஜனேற்றம். ஆக்சிஜனேற்ற எண் குறைந்தால் அது என்னது? ஒடுக்கம். சரியா? இவ்வளோதான். இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம எழுதுனா போதும். அடுத்து பாருங்கள், பின்வரும் மோலார் நிறைகளை காண்க. முதல் யூரியா கொடுத்துருக்காங்க. இந்த கொடுக்கக்கூடிய சேர்மத்துக்கெல்லாம் மூலக்கூறு நிறைய கண்டுபிடிக்கணும்னா, மோலார் நிறைய கண்டுபிடிக்கணும்னா நைட்ரஜன் 14, அணு நிறைய தெரிஞ்சுக்கிடணும். கார்பன் 12, ஆக்சிஜன் 16, போரான் 11, சல்பர் 32. இதுக்கெல்லாம் அணு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ யூரியாவுக்கு பார்ப்போம். முதல் யூரியாவை எடுத்துக்கிட்டுதான். கார்பன் எத்தனை அணு இருக்குன்னா 1 தான், அதோட அணு நிறை 12. ஆக்சிஜன் எத்தனை அணு இருக்குன்னா 1, அதோட அணு நிறை 16. நைட்ரஜன் எத்தனை இருக்குன்னா இந்த 2ஆல் பிரிக்கோங்க, 2 நைட்ரஜன், அதோட அணு நிறை 14. ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் 2ஆல் பிரிக்குங்க 4, 4 × 1, அதாவது ஹைட்ரஜனோட அணு நிறை. சரியா? இப்போ இதெல்லாம் பெருக்கணும்னா என்ன? பெருக்கி கூட்டினா 60 கிராம் வருது, 60 வருது. 60 கிராம் பெர் மோல்னு போடணும். சரியா? மோலார் நிறையோட யூனிட்டு இதுதான். யூனிட் யூஸ் பண்ணி நம்ம போடணும். இப்படி எல்லா தனிமங்களுக்கும் அணுக்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அந்த அணு நிறை கண்டுபிடிச்சா நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 32வது கொஸ்டினுக்கு 270வது பக்கத்தில் ஆன்சரு. 33க்கு 271. அடுத்து 34க்கு 271, 35க்கு 271, 36க்கு 271, 37க்கு நமக்கு புக்கிலே மோலார் நிறைனா என்ன, மூலக்கூறு நிறைனா என்ன புக்கிலே ஆன்சர் இருக்குது. சரியா? மோலார் நிறைக்கும் மூலக்கூறு நிறைக்கும் இல்லை வித்தியாசங்கிறது பக்கம் நம்பர் 7, 8, 6ல் இருக்குது. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு நிறை மோலார் நிறை கேட்டிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடுன்னு CO, அதுக்கு மூலக்கூறு நிறை எவ்வளோ வருது? 28 வருது. மோலார் நிறையும் 28 தான் வரும். ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து யூனிட் தான். மூலக்கூறு நிறைனா U போடணும், கேபிட்டல் U போடணும். மோலார் நிறைனா கிராம் பெர் மோல் போட்டு எழுதிடலாம். என்ன? மூலக்கூறு நிறை மோலார் நிறை. இதுக்கு தேநீர் உள்ள ஃப்ரக்டோஸோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. குளுக்கோஸ்குள்ள ஃபார்முலா தான். இதில் குறைந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. 6ஆல் எல்லாத்தையும் வகுத்துருங்க. வகுக்க முடியுதா? வகுக்க முடியுது. 1 இங்கே கார்பன் 1 வரும், 2 12, H2ன்னு வரும், 1 அப்புறம் ஆக்சிஜன் 1 வரும். இதுதான் என்னது? எளிய விகித வைப்பாடு. கார்பன் 1, ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1. சரியா? அடுத்து பாருங்கள், இதில் குறைந்த எண் என்னன்னு பாருங்கள். O2 தான். இதில் 2 இருக்குது. 2 கொண்டு எல்லாத்தையும் வகுக்க முடியுதான்னு பாருங்கள். வகுத்துடலாம். அப்புறம் வகுத்துருங்க. அப்படின்னா கார்பன் 4, ஹைட்ரஜன் 5, நைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1. இதுதான் என்னது? எளிய விகித வைப்பாடு. அடுத்து 39வது வினாக்கு 273வது பக்கத்தில் ஆன்சர் இருக்குது. 40க்கு 273, 41க்கு 273, 42க்கு 274, 43 274, 44க்கு வினா எண் 275, 75, 76, 76. இதில் ஃபுல்லாமே ஆன்சர் இருக்குது. 45க்கு 76, 77, 77, 77. இதில் ஃபுல்லாக ஆன்சர் இருக்குது. இந்த எல்லா கணக்குகளுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சரியா? 42க்கு போட்டிருக்கோம், 43க்கு போட்டிருக்கோம். இதில் உள்ள புக் பேக் கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்.